தேவன் நம்மை ரட்சிப்புக்கென்று அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ரட்சிப்படைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆமென். அப்போ அழிந்து போகிற ஒரு வாழ்க்கைக்கு அவர் நம்மை அழைக்கவில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படியே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு அழைப்பை நம்ம தியானித்திருக்கிறோம், பரிசுத்தத்திற்கான அழைப்பு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பரிசுத்தர்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தர், நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். கவனிங்க, அவர் என்ன நிலையில் இருக்கிறாரோ அதே நிலைக்கு நம்மை அழைக்கிறார். ஏதேன்ல ஆதாமி ஏவாளையும் சிருஷ்டித்த போது அவர்கள் என்ன நிலையில இருந்தார்களோ அந்த நிலைக்கு நம்மை கொண்டு வருகிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டிருக்கிறார். அப்ப அவர் எப்படி ஒரு அழைப்பு கொடுக்கிறார்னா, அவரை போல அந்த பரிசுத்தத்தை நாம் பிரதிபலிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, தேவனுடைய பரிசுத்தம் வேற. அவரை குறித்து கேருபீன்கள் எப்படி துதிக்கிறாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எபிரேய மொழியில ஒரு வார்த்தையை 3 முறை திரும்ப சொன்னா அது முழுமையை காண்பிக்கிறது, அது முடிவற்ற தன்மையை காண்பிக்கிறது. தேவனுடைய பரிசுத்தம் எப்படின்னா, அவர் பரிசுத்தத்தில் முழுமையானவர். அந்த பரிசுத்தத்தில் அவர் என்ன செய்கிறார்னா நமக்கு பங்கு கொடுக்கிறார். ராமேஸ்வரன் அவர் நம்ம இன்றைக்கு சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாள்ல என்ன செய்வார்னா, இந்த வாழ்க்கை முடியும் போது இயேசுவின் 2ஆம் வருகையில, இதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கொள்ள, ஒரு நாளில இது முழுமைப்படுத்தப்படும். அப்போ தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, அவர் நம்மை பரிசுத்தத்திற்கு, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். மூன்றாவது சமாதானத்திற்கான அழைப்பு. அவர் என்ன செய்திருக்கிறார்னா, பரலோகத்தோட நமக்கு ஒரு சமாதானத்தை விடு பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். ஏதேன்ல கவனிங்க, அவர்கள் அந்த பழத்தை புசித்த போது தேவனோடு இருந்த உறவு அவர்களுக்கு முறிக்கப்பட்டது, தேவனோடு இருந்த சமாதானம் போயிருச்சு. அதே நேரத்துல கவனிங்க, அவர்கள் பாவம் செய்த உடனேயே ஆதாம் ஏவாள் மேல் பழியை போடுகிறதை நாம பார்க்கிறோம். இப்ப அங்க கவனிங்க, குடும்ப உறவுக்குள்ளும் ஒரு பிரிவினை வருகிறதை பார்க்கிறோம். இவரை நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார்னா, சமாதானத்திற்கு அழைத்திருக்கிறார். 4வது ஊழியத்திற்கான அழைப்பு, பணிவிடைக்கான அழைப்பு. ஊழிய அழைப்பும் இருக்கிறது, பணிவிடை அழைப்பும் இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல சபைக்குள்ள என்னென்ன ஊழியங்கள் இருக்கிறது என்று நம்ம தியானித்திருக்கிறோம். அந்த பணிவிடைகளை செய்யும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். சபைக்குள்ள யாருக்கெல்லாம் பணிவிடை இருக்கு? சபைக்குள்ள உங்களுக்கு ஒரு பணிவிடை இருந்துச்சுன்னா நீங்கள் பாய்க்கிறோம். கட்டாயம் கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். முழு நேரமா அழைத்திருக்கிறார் எங்களை, நாங்கள் முழு நேரமாய் கர்த்தருடைய பணிகளை செய்கிறோம். முழு நேரமாய் அழைக்கப்படாதவர்களுக்கு சபைக்குள்ள என்ன செய்திருக்கிறார்னா, வேலைகளை வைத்திருக்கிறார், ஊழியர்களை வைத்திருக்கிறார். அதை நம்ம தியானித்திருக்கிறோம். 5வது கிறிஸ்துவுடன் ஐக்கியம். கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கிறிஸ்து இல்லாம நாம இல்லை. கிறிஸ்து செடி, நாம கொடி. கொடி செடியோடு இணைந்திருந்தால் மாத்திரமே கொடிக்கு வாழ்க்கை. நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் மாத்திரமே நமக்கு வாழ்க்கை. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் இயேசு கிறிஸ்துக்குள் வைத்திருக்கிறார். நாம் இயேசுவோடு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது சகலத்தை நாம் என்ன செய்கிறோம்னா, நாம அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். 6வது ஒரு செய்தி கேட்டிருக்கிறோம், சுயாதீனத்திற்கான அழைப்பு, விடுதலைக்கான அழைப்பு. விடுதலையான ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அது தேவ அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்ட ஒரு வாழ்க்கை, வேத வசனங்களுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை இல்லை. ஆனா பாவ வாழ்க்கையிலிருந்து அவர் நம்மை விடுவித்து நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் கொடுத்திருக்கிறார். 7வது நமக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் பாடுகளை அனுபவிக்க நாம் அழைக்கப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அவரோடு நாம பாடுபட வேண்டும். பாடுகள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு வாழ்க்கையில பாடுகள் நியமிக்கப்பட்டிருந்தது. அவன் பாடுகள் பட்ட நாட்கள் சில ஆண்டுகளாக இருந்தாலும்
அவன் சிங்காசனத்துல 80 ஆண்டுகள் உட்கார்ந்து. போன வாரத்துல நம்ம என்ன தியானித்தோம்னா, நித்திய ஜீவனுக்கான அழைப்பு. தேவன் நம்மை நித்திய ஜீவனுக்கு என்று அழைக்கிறார். அழிவுக்கு அவர் அழைக்கல, நிரந்தரமா இந்த தேவனோடு நாம் வாழும்படியாக நாம அழைக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற தேவ செய்தியை, தேவனுடைய ராஜ்யம் மற்றும் மகிமைக்கான அழைப்பு எடுத்தவர்கள் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 2. கவனிங்க, இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது இந்த தெசலோனிக்கே சபை அதிக உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருந்தது. நீங்க வீட்டுல போய் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அந்த தெசலோனிக்கே சபையை குறித்த ஊழியர்களை குறித்த குறிப்புகள் அங்கு இருக்கிறது. அந்த சபை உபத்திரவங்களை சந்தித்து வந்தது. அதனால பவுல் என்ன செய்கிறார்னா, அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக, அவங்களுக்குள்ள இருந்த தவறான புரிந்து கொள்ளுதல்களை நீக்கும்படியாக, அவர்களுக்கு சரியான போதனைகளை கொடுக்கும்படியாக இந்த நிருபத்தை பவுல் எழுதினார். ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. இந்த நிருபத்தை அவர் என்ன செய்கிறார்னா, பரிசுத்த வாழ்க்கைக்கு அந்த சபையை உற்சாகப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்லி உற்சாகப்படுத்துகிறார்? 11-12 வாசம் 10வது வசனத்துல அவர் என்ன சொல்றார் பாருங்க. பவுலுடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, நீதியுள்ள வாழ்க்கை, பிழையின்மையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அவர்கள் சபைக்கு முன்பாக வாழ்ந்தார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? இதுக்கு சபையும் சாட்சியாக இருக்கிறது, தேவனும் சாட்சியாக இருக்கிறார். அப்ப இந்த நிருபத்தை இவங்க எழுதும் போது இவங்க என்ன செய்ய விரும்புறாங்கன்னா, இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறதை போல இந்த சபையும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று ஆலோசனையாக இந்த கடிதம் எழுதப்பட்டது. கவனிங்க, 11வது வசனத்துல, தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவன், ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். கவனிங்க, தேவனின் தன்மையை பிரதிபலிக்கும் ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ அவர் நம்மை அழைத்தார். மகிமை யாருடையது? ஆனா அவர் எதற்கு நம்மை அழைக்கிறார்னா, அதே மகிமைக்கு அவர் நம்மை அழைக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் யாருது? அதுலயே இருக்கு, அது தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர் ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய மகிமைக்கும் அவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு தெளிவான புரிதல் சங்கீதம் 103:19 நீங்க போனீங்கன்னா, இந்த வேதம் தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி பார்க்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். 103:19, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவருடைய ராஜரீகம் எதை ஆளுது? சர்வத்தையும் இவர் ஆளுகை செய்கிறவர். அப்ப இவருடைய ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகையா இருக்குன்னா, இவர் சர்வத்தையும் ஆளுகிறவர். இப்ப மகிமைனா என்ன நம்ம பார்ப்போம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்திராகமம் 24:16. அவன் மூப்பரை நோக்கி, மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். கவனிங்க, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, தங்கி இருந்தது. அப்ப இந்த இடத்துல மகிமை எப்படிப்பட்ட மகிமையா இருக்குன்னா, இது காணக்கூடிய மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, இது என்ன மகிமை? அப்ப தேவன் என்ன செய்கிறார்னா, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். இவர் மறைந்திருக்கிற தேவன் அல்ல, பிரத்யட்சமா இவருடைய மகிமை என்ன செய்து வெளிப்படுது. பழைய ஏற்பாட்டுல மகிமை வேறு விதமாய் வெளிப்பட்டது, புதிய ஏற்பாட்டுல அவர் வேறு விதமாய் வெளிப்படுகிறார். இயேசு கிறிஸ்து அற்புதங்களா செய்கிறாரு. வியாதியஸ்தரை சுகமாக்குகிறார், மரித்தோரை எழுப்புகிறார், திமிர்வாதக்காரரை எழுப்புகிறார். இதை கண்டு ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்க மகிமை வேற விதத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் அவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா,
பிரத்யட்சமாய் அவருடைய மகிமையை ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் பார்க்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல மகிமையை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்னா, தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட பிரசனம். மகிமைனா என்னது? தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட பிரசனம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, சர்வத்தையும் அது ஆளுகை செய்கிறது. தேவனுடைய மகிமை அது வெளிப்படுத்தப்பட்ட தேவ பிரசனம். இப்ப இந்த ரெண்டு வார்த்தைகளை ஒருங்கிணைந்து நம்ம பார்க்கும்போது, நாம் தேவனுடைய ஆளுகை மற்றும் அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட பிரசனத்தில் பிரவேசிக்க அவர் நம்மை அழைக்கிறார். ரெண்டையும் நீங்க சேர்த்து நீங்க கவனிக்கும்போது, தேவனுடைய ஆளுகை, அவர் ராஜ்யத்திற்கு நம்மை அழைக்கும் போது, மகிமைக்கு நம்மை அழைக்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னா, அவருடைய ஆளுகைக்கு நம்மை அழைக்கிறார். வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய பிரசன்னத்திற்கு அவர் நம்மை அழைக்கிறார். கவனிங்க, அழைப்பு என்பது தேவனுடைய வரவேற்பு. ராஜ்யம் என்பது அவருடைய ஆளுகைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மகிமை என்பது இன்று நாம் மறுரூபமாக்கப்பட்டு மறுமையில நாம் பூரணப்படுத்தப்படுவோம். இந்த மகிமை நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர் நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மறுமையில அந்த மகிமை பூரணமாக்கப்படுகிறது. இப்ப ரட்சிப்பு, சுத்திகரிப்பு, மகிமைப்படுதல நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். நாம் ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். கவனிங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நீங்க சொல்லும் போது அங்க என்ன நடந்துச்சுன்னா, நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வரப்பட்டீர்கள். சுத்திகரிப்பில் நாம் என்ன செய்கிறோம்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்களா எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தில் இப்ப என்ன நடக்குதுன்னா, தேவன் நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது, மகிமைப்படுதலில் என்ன நடக்கும்னா, தேவனுடைய மகிமையை நாம் சுதந்திரிப்போம். ரட்சிக்கப்பட்டப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. இன்னைக்கு அவர் என்ன செய்கிறார்னா, உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். நாளைக்கு என்ன செய்வார்னா, முழுமையாக அவருடைய மகிமையில தேவன் உங்களுக்கு ஒரு பங்கை கொடுப்பார். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லலாம். இப்ப வாங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். கொலோசியர் 1 அதிகாரம் 13வது வசனத்தில் அதில் தெளிவான ஒரு விளக்கம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, நான் ஏற்கனவே சொன்னேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும் போது நீங்க எங்கிருந்து வெளியில கொண்டு வரப்பட்டீங்கன்னா, இருளின் ஆதிக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டீர்கள். சாத்தானின் பிடியிலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டீங்க. நல்லா கவனிங்க, நீங்க இருக்கிற வீட்டிலேயே தான் இருக்கிறீங்க. நீங்க குடியிருக்கிற தெருவிலேயே தான் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? குடியிருக்கிறீங்க. செய்யற வேலையே தான் செய்வீங்க. ஆனா உங்களை ஆண்டு கொண்டிருந்த ஆளுகை மாறி இருக்கிறது. இருளின் ஆதிக்கத்தில் இருந்த உங்களை தேவனுடைய ஆளுகைக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனித்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. இதுவரைக்கும் ஒரு ஆளுகை உங்க மேல இருந்துச்சு. அது என்ன ஆளுகைன்னா, இருளின் ஆளுகை. அது அப்படியே இந்த வாழ்க்கை முழுசும் இருட்டிலே வச்சு அது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆளுகை. இந்த ஆளுகையிலிருந்து தேவன் என்ன செஞ்சிட்டாருன்னா, உங்களை விடுதலை செய்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டேன்னு ஒருத்தன் சொல்லும் போது அங்க என்ன நடந்திருக்குன்னா, சாத்தானின் பிடியிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டு தேவனுடைய ஆளுகைக்கு கீழே அவன் வருகிறான். சாத்தானின் ராஜ்யத்திலிருந்து அவன் எடுக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அவன் கொண்டு வரப்படுகிறான். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமேன் சொல்லுவாங்க. கவனிங்க, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற, உட்படுத்தினார், ஏதாவது சொல்லுங்க அந்த வார்த்தையை. உட்படுத்தினார். எதுல உட்படுத்தினார்னா, தேவனுடைய ராஜ்யத்தில், கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அவர் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம்னா பரலோகம். பரலோகத்துக்கு நம்ம போனாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம போக போகிறோம். அது அப்படி அல்ல.
தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே இருக்கிறது. இப்போ என்ன நடக்குதுன்னா தேவனுடைய ஆளுகை நடக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. புரிந்தவங்க ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. இருதயத்தில் தேவன் ஆளுகை செய்கிறார். இதுக்கு முன்னாடி இருதயத்துல பிசாசு ஆளுகை செய்தான். இருளின் ராஜ்யத்தில் நீங்க இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது இனி நாளைக்கு நாம் சுதந்திரிக்க போகிறதல்ல, இன்றைக்கே நாம் அந்த ஆளுகை கீழ் இருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள். பரலோகத்துல என்ன நடக்கும்னா அந்த தேவனுடைய ராஜ்யம் முழுமையாக அது வெளிப்படுத்தப்படும். ரட்சிப்பில் என்ன நடந்தது? இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்து அவனுடைய அதிகாரத்திலிருந்தும் ஆளுகையிலிருந்தும் அவர் என்ன செய்து வந்திருக்கிறார்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதனால்தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவது உட்படுத்தினவர். ஒரு இடத்திலிருந்து எடுத்து இன்னொரு இடத்துல தேவன் என்ன செய்திருக்கிறார்னா நம்மை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதை நான் தெளிவா சொல்லணும்னா, ஒரு 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 கொடூரமான ஒரு ராஜா இருக்கான்னு வச்சுக்கீங்களேன். ஒரு கொடூரமான ராஜா ஒரு நாட்டை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கீங்களேன். ஜனங்க அவனுடைய ஆளுகைக்கு கீழே ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு ஒரு நீதி உள்ள ஒரு ராஜா, நல்ல ராஜா வந்து அந்த ராஜாவை அவனை தோற்கடித்து அவன் அரசாட்சிக்கு வரான். அவன் அரசாட்சிக்கு வந்த உடனே கீழே இருக்க ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன செய்கிறதுனா தானாய் மாறுகிறது. நல்லா கவனிங்க. அது அவங்க அதே கிராமத்துல தான் குடியிருக்காங்க, அதே வீட்டில தான் இருக்காங்க, அதே வயல்ல தான் வேலை செய்யறாங்க. அனுதின வாழ்க்கையில எந்த மாற்றங்களுமே வரல. ஆனா வாழ்க்கையில என்ன செஞ்சிருச்சு? ஒரு மாற்றம் வந்துருச்சு. அந்த ராஜா மாறுனா வாழ்க்கை இங்க மாறுது. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு நாள்ல தேவன் என்னை ரட்சித்தார். ஒரு நாள்ல தேவன் என்னை ரட்சித்தார். ஒவ்வொரு முறையும் நம்ம ஓட்டு போடும் போது என்ன எதிர்பார்க்கிறோம்னா மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். ஜனங்க என்ன எதிர்பார்த்து ஓட்டு போடுறாங்க சொல்லுங்க. ஒரு தடவை வந்த கட்சி அடுத்த தடவை என்ன செய்ய மாட்டேங்குது. ஏன்? ஜனங்க எதை எதிர்பார்க்கிறாங்க? மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. புது கட்சி வந்தோடனே நியூஸ் வாசிக்கிறான். என்ன வாசிக்கிறான்? ஆட்சி மாறிடுச்சு, காட்சி என்ன செய்யல. ஆண்டவர் ஒரு நாள்ல என்னை ரட்சித்தார். ஆட்சியும் மாறியது, காட்சியும் மாறியது. உண்மையா உங்க வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வந்துச்சுன்னா ஆட்சியும் அங்க மாறணும், காட்சியும் மாறணும். கொடூரமான ராஜா வெளியில போய் நீதி உள்ள ராஜா ஒரு தேசத்திற்குள் வரும்போது அங்கு காட்சிகள் மாற வேண்டும். அதே வேலையை தான் ஜனங்கள் செய்கிறார்கள், அதே வாழ்க்கையை தான் ஜனங்கள் வாழ்கிறார்கள். ஆனா அங்க ஒரு மாற்றம் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். ஒரு வேலைக்கு போறீங்க, உங்க மேனேஜர் ரொம்ப கொடுமையான ஒரு மேனேஜரா இருக்கிறாரு. திடீர்னு அவருக்கு வேலை போயிட்டு நல்ல ஒரு மேனேஜர் வர்றாரு. இப்ப எப்படி என்ன மாறுதுங்க? ஆட்சியும் மாறுகிறது. இதேதான் ரட்சிப்புல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற மாற்றங்களை ஜனங்கள் பார்க்க வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்றது? நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்க கிருபைக்கு கீழே வந்திருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. முதல்ல பாவம் நம்ம தலைக்கு மேல இருந்துச்சு. தேவன் அதுல இருந்து நம்மை விடுவிக்க இருக்கிறார். இன்றைக்கு பாவம் நம்முடைய பாதங்களுக்கு கீழ் இருக்கிறது. இதுக்கப்புறம் நீங்க விரும்பினாதான் அதை செய்ய முடியுமே தவிர அது உங்களை மேற்கொள்ள மாட்டாது. தேவனுடைய ராஜ்யம் நிகழ்காலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 21. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் இருதயத்துல தேவன் இன்றைக்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உண்மையோ உங்க வாழ்க்கையை தேவனுக்கு நீங்க அர்ப்பணிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது என்ன நடக்குது? இந்த தேவனுடைய ராஜ்யம்னா இந்த தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்கள்ல, மார்க் 4, 30, 31, 32 தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறார்.
இந்த கடுகு விதை என்ன செய்யப்படுகிறதுனா, இது விதைக்கப்படுகிறது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது 32வது வசனம் பாருங்க. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி போதும், அது வளர்ந்து சகல பெரிதாகி. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, இது வளர்கிறது, இது பெரிதாகுது. முதல்ல இது எங்க வளரணும் தெரியுமா? இது எங்க வளரணும்னா, தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் இது வளருகிறது. தேவனுடைய ராஜ்யம் முதல்ல எங்க வளரணும்? நீங்க நினைக்கிற மாதிரி எங்கேயோ வளரக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த ராஜ்யம் நமக்குள் வளர வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கு அதிக கீழ்ப்படிதல்கள் உண்டாக வேண்டும், இங்கு அதிக பரிசுத்தம் உண்டாக வேண்டும், இங்கு அதிகமாய் கிறிஸ்துவின் சாயல் உண்டாக வேண்டும். இரண்டாவது இது என்ன செய்யணும்னா, சபைக்குள் இது வளர வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் சபைக்குள் வளருகிறது. என்னன்னா, சீஷர்களுடைய எண்ணிக்கை சபைக்குள்ள பெருக வேண்டும். மூன்றாவது, உலகளாவிய நிலையில இந்த ராஜ்யம் வளர வேண்டும், சபைகள் பெருக வேண்டும், எல்லா தேசங்களுக்கும் சபைகள் வர வேண்டும். இதைதான் நம்ம என்ன சொல்றோம்னா, தேவனுடைய ராஜ்யம் வளர்கிறது. ராமேன் சொல்லுவாங்க, சகையை உள்ள வரான். இதைதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இருளின் ஆதிக்கத்திலிருந்து தேவனுடைய ஆளுகைக்குள் கொண்டு வரப்படுகிறது. இதுவரைக்கும் அவன் இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறான், இப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வரான். அந்த வித்தியாசத்தை பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் வேணா எடுத்து வைத்துக் கூட 1 முதல் 10 வசனங்கள் நீங்க திறந்து வைத்துக் கொள்ளுங்க. இருளின் ராஜ்யத்துல சகையை எப்படி இருக்கிறான்னா, அவனுக்குள் பேராசை இருக்கிறது, நேர்மையற்ற தன்மை இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது. இருளின் ராஜ்யத்திற்குள்ள ஒருத்தர் தான் அவன் எப்படி இருப்பான் சொல்லுங்க? அப்படியே அப்பாயுமே வந்து இருளின் ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தர் இருந்தான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பேராசை உள்ளவனா இருக்கிறான். இரண்டாவது, நேர்மையற்றவனா இருக்கிறான். மூன்றாவது, சுயநலமா எல்லாம் நானு நானு எனக்கு எனக்கு. இது இருளின் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வந்த உடனே என்ன நடக்குது? அங்க ஒரு மனம் திரும்புதல் வருகிறது, ஒரு தயால குணம் அங்க வருகிறது. பாதியை எடுத்து ஏழைகளுக்கு என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். மூன்றாவது, அங்க ஒரு கீழ்ப்படிதலும் வருகிறதை நாம பார்க்கிறோம். இருளின் ஆதிக்கத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யம், ஆட்சியும் மாற வேண்டும். சாட்சியும், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இந்த ஸ்லோகனோட தான் போக வேண்டும். ஆட்சியும் மாறணும். சாட்சி என்ன செய்யணும்? இளைய குமாரன் இருளின் ராஜ்யத்துல என்ன செய்கிறான்னா, தன்னுடைய பங்கை பிரித்து கொடுக்கும்படி கேட்கிறான். தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான், பாவ வாழ்க்கையை வாழ்கிறான், அவனுடைய பணத்தை இழந்து போகிறான், அவனுடைய மேன்மையை இழந்து போகிறான், பன்றிகளை மேய்க்கிறவனாக மாறுகிறான். இருளின் ஆதிக்கத்துல ராஜ்யத்துல அவனுடைய நிலை என்னன்னா, கவனிக்க, அவன் கலகம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான், துளைந்து போகிறவனாய் இருக்கிறான், பிரிவினை செய்கிறவனாய் இருக்கிறான், மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான். அவங்க அப்பா என்ன சொல்றான்னா, என் மகனாகியவன் மரித்து போனான், திரும்பவும் உயிர்த்தான்னு சொல்றார். இப்ப இருளின் ராஜ்யம் எப்படிப்பட்டது? கலகம் இருக்கிறது, துளைந்து போகிற தன்மை இருக்கிறது, பிரிவினை இருக்கிறது, அவமானம் இருக்கிறது, மரணம் இருக்கிறது. இப்போ இளைய குமாரன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வந்த போது என்ன நடந்துச்சு பாருங்க. அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான், அங்க கலகம் பண்றான், அங்க பிரிந்து போகிறான். ஆனா இங்க அப்பாட்ட வந்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, இனி நான் உனக்கு வேலைக்காரனா இருக்கிறேன், நீ சொல்றதெல்லாம் நான் என்ன செய்யறேன். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்னா, இங்க முதல்ல என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு அர்ப்பணிப்பு இங்க தேவைப்படுகிறது. அர்ப்பணிக்கிறவனாக அவன் மாறுகிறான். தேவனுடைய ராஜ்யத்தில் அவனுக்கு ஒரு மீட்பு கிடைக்கிறது, அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. இழந்து போன உறவை அவன் திரும்ப என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்கிறான். இழந்து போன கனத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக இழந்து போன வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்கிறான். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்து? அர்ப்பணிப்பு, மீட்பு, தேவைகள் சந்திக்கப்படுது, உறவுகள் மீட்டெடுக்கப்படுது, கனம் உண்டாகிறது, ஜீவனை பெற்றுக் கொள்கிறான், வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறான்.
இந்த தேவனுடைய ராஜ்யம் அவனுக்கு ஒரு சிலரை கொடுத்துச்சு. என்ன கொடுத்துச்சு தெரியுமா? முதல்ல அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறது. இந்த இடத்துல வஸ்திரம் எதை குறிக்குதுன்னா அங்கீகாரத்தை குறிக்கிறது. உள்ள வரும்போது தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யுதுன்னா இது தனக்குரியவன் என்கிற ஒரு அங்கீகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறது. சொல்லணும். ரெண்டாவது அவனுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா மோதிரம் கொடுக்கப்படுகிறது. தகப்பன் என்ன செய்கிறான்னா திரும்பவும் அவனை மகன் என்ற ஸ்தானத்தில் ஏற்றுக்கொள்கிறான். இந்த மோதிரம் ஒரு அதிகாரத்தையும் மகனுக்குண்டான ஸ்தானத்தையும் கொடுக்கிறது. மூன்றாவது பாதரட்சியை கொடுக்கப்படுகிறது. இது என்னன்னா இழந்து போன மேன்மை திரும்பவும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நான்காவது அங்க ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய விருந்து நடக்குது. புரிஞ்சவங்க வராமே சொல்லுவாங்க. விருந்து எதை குறிக்கிறதுனா ஐக்கியத்தையும் சந்தோஷத்தையும் குறிக்கிறது. இங்க இருக்கிற எவ்வளவு பேருக்கு இது வரைக்கும் யாராவது விருந்து வச்சிருக்காங்க? மருந்து வேணா வச்சிருக்காங்க. விருந்து சொல்லுங்க, இங்க இருக்கிறதுல எவ்வளவு பேருக்கு விருந்து வச்சிருக்காங்க? இப்பதான் நம்ம நிலைமையே நமக்கு தெரியுது. இது வரைக்கும் இந்த உலகம் நம்மளை ஒரு மனுஷனா கூட என்ன செய்ய. நானும் நிறைய வீடுகளுக்கு போறேன். அதிகபட்சம் நமக்கு கிடைக்கிறது என்னன்னா இப்ப டீ காபி வேற நான் குடிக்கிறது இல்லையா, என்னை பார்த்தோன்னே பிளாக் காபியாங்க. ரெண்டாவது கடை மாவு. என்ன மாவு சொல்லுங்க, நல்லா வாயை திறந்து சொல்லுங்க. கடை மாவு. அதை வாங்கிட்டு தேங்காய் சட்னிங்கிற பேர்ல ஒரு சட்னி. இல்ல, நமக்கு கிடைக்கிற மரியாதையை நான் பேசுறேன். எனக்குன்னு இல்ல, யாரு போனாலும் இன்னைக்கு தலையெடுத்துங்க. கடமாவு ஒரு சட்னி இத கொடுத்துட்டு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம விருந்தாளி என்ன செஞ்சாச்சு, நமக்கு கிடைக்கிற விருந்தெல்லாம் மொத்தமே இவ்வளவுதான். தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்கிறதுனா விருந்து வைத்து அவனை வரவேற்று அவர் தான் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது. இந்த உலகம் நம்ம மதிக்கவே மதிக்காதுங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உண்டான மதிப்பை உங்களுக்கு கொடுக்கும். அது வஸ்திரத்தை கொடுத்து உங்களை வரவேற்று, மோதிரத்தை கொடுத்து குமாரன் என்ற ஸ்தானத்தை அது கொடுக்கிறது. பாதரட்சைகளை கொடுத்து இழந்து போன மேன்மையை அது உங்களுக்கு மீட்டு தருகிறது. ரோட்ல ஒருத்தர் செருப்பு இல்லாம போனா அவர் எப்படி பார்ப்பீங்க? எந்த ஒரு மேன்மையும் என்ன செய்ய போறேன் செய்தி வெரி இழந்து போன மேன்மை அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. விருந்து வைத்து ராஜ்யம் அவனை வரவேற்கும். பொதுவா யாருக்கு விருந்து வைக்கும்? ஒண்ணு மாப்பிள்ளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க சீக்கிரம் கணக்கு கடைசி வரிசையில 2 பேருக்கு முடிக்க வேண்டியிருக்கு. அடுத்த சாட்சியெல்லாம் கிளம்பி வரப்போகுது. நீங்க முழு முன்னாடி தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்கிறதுனா நமக்கு விருந்து வைத்து அது வரவேற்கும். இவன் பாருங்க, ஆஸ்தியை பிரிச்சுட்டு போனவன், தகப்பனுடைய பெயருக்கு அவமானமாய் வாழ்ந்தவன், ஆஸ்திகளை எல்லாம் குறைத்தவன், பன்றி மேய்த்தவன். எவ்வளவு பேர் பன்றி மேய்ச்சவனுக்கு விருந்து வைக்கீங்க? ஆனா தேவனுடைய ராஜ்யம் மனம் திரும்புகிற ஒருத்தனை குறித்து பரலோகம் சந்தோஷப்படும். அது விருந்து வைத்து என்ன செய்கிறோம், அது அவனை வரவேற்கும். அப்போ மகன் ஏதோ ஒரு இடத்திற்கு வரல. நீங்க நினைக்க கூடாது அவன் வீட்டுக்கு வந்தான். அவன் ஏதோ ஒரு இடத்திற்கு வரவில்லை. அவன் தன் தகப்பனோடு இருந்த உறவுக்கு திரும்புகிறான். என்னைக்கு இந்த தேவனுக்கும் நமக்குள்ள உறவு அது சரியாக இருக்க வேண்டும். அவன் தன் தகப்பனோடு உள்ள உறவுக்கும் ஆளுகைக்குள்ளும் அவன் திரும்பி வரும். வெளியில போகும்போது முரட்டாட்டமா போனவன் திரும்ப வரும்போது ஒரு அர்ப்பணிப்போடு தன்னுடைய வீட்டிற்குள் திரும்புகிறதை நாம பார்ப்போம். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லலாம்.
கொலோசியர் 1:13 நம்ம ஒரு வார்த்தையை வாசித்தோம். உட்படுத்தி இருக்கிறார். இருக்கு இளையகுமாரன் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறான். சுயமான ஒரு ஆளுகையில் இருந்து தேவனுடைய ஆளுகைக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு தேவன் என்ன செய்கிறார்? அவனை உட்படுத்துகிறார். ஆவிக்குரிய வறுமையிலிருந்து பரலோக ஆசீர்வாதத்திற்கு அவனை உட்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு வறட்சியான நிலையிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உள்ள ஒரு இடத்திற்கு அவர் நம்மை உட்படுத்துகிறார். இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர் நம்மை உட்படுத்துகிறார். தேவனின் அன்பின் அதிகாரத்திற்கு கீழ் வாழ்வதே நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. நமக்கு மேல இன்னைக்கும் ஒரு அதிகாரம் இருக்கணும். அந்த அதிகாரம் தேவனுடைய அதிகாரமாக இருக்கும். வருங்காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்க போகிறது? மத்தேயு 25:34 மத்தேயு 25:34 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து 2வது வருகையில வரும்போது அது நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ராஜ்யம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில அந்த ராஜ்யம் முழுமை பெறும். ஆமென் சொல்லுவாங்க. நீங்க அந்த ராஜ்யத்தை முழுமையாக்குகிற எல்லா வேலையும் தேவன் செய்திருக்கிறார். ஒரு நாளில் அந்த ராஜ்யத்தை அவர் முழுமையாக்குவார். அன்றைக்கு அவர் உங்களை என்னை பார்த்து சொல்வார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இந்த ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். முதல் விஷயத்தை முடிச்சிட்டோமா? தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். 2வது மகிமைக்கான அழைப்பு. 1 தெசலோனிக்கேயர் 2:11 நம்ம வாசித்தோம். தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. கவனிங்க, வேதத்தில் அநேக காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 8 அழைப்புகளை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தியானிச்சிட்டோம். இந்த எல்லா அழைப்புகளிலும் கவனிங்க, அது ரட்சிப்பா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும், சமாதானத்திற்கான அழைப்பா இருக்கட்டும், எல்லா அழைப்புகளும் எந்த அழைப்புல வந்து முடியுதுன்னா மகிமைக்கான அழைப்பில் வந்து முடியும். இந்த ரட்சிப்பு எங்கதான் போய் நிறைவேறணும்னா அது மகிமையில் போய் நிறைவேற வேண்டும். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா அழைப்புகளிலும் நிறைவான ஒரு அழைப்பு எதுனா அந்த தேவனுடைய மகிமையில நீங்களும் நானும் பங்கெடுக்க வேண்டும். மகிமை என்ன செய்கிறது? ரட்சிப்பில் துவங்கி, கவனிக்கணும், ரட்சிப்பில துவங்கி சுத்திகரிப்பில் தொடர்ந்து, இல்லைன்னா சுத்திகரிப்பில் பயணித்து அது மகிமையில் போய் நிறைவேறுவது. திரும்பவும் சொல்லுகிற உங்க பயணம் அது ரட்சிப்புல தொடங்கிட்டு இன்னைக்கு சுத்திகரிப்புல அது நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு இது எங்க போய் முடியணும்னா இது மகிமையில் போய் இது நிறைவேற்றப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுதல், சுத்திகரிக்கப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல். மகிமைனா என்னன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது காணக்கூடிய அல்லது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய உயர்வு, தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய மேன்மை. தேவன் எதற்காக தம்மை விசுவாசிக்கிறவர்களை மகிமைக்கு அழைக்கிறார்? மகிமைக்கு வாங்கன்னு சொல்றாருல, அந்த மகிமைக்கு ஏன் அழைக்கிறார்னா, தேவன் எப்பொழுதுமே என்ன செய்கிறார்னா தமது தன்மையை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதியாகமம் 1:2 இதேதான் நடக்குது. தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை சிருஷ்டிப்போமாக. ஆரம்பத்திலிருந்தே ஒன்று செய்கிறார். என்ன செய்கிறார்னா மனுக்குலம் தேவனை பிரதிபலிக்கிறது. அப்ப அவருக்கு மகிமை இருக்குன்னா அந்த மகிமைக்கும் அவர் என்ன செய்கிறார்னா நாம் சுதந்திரிக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். இப்ப நான் சொல்லுகிற விஷயங்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:29-30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு. குமாரனுடைய சாயல், அந்த வார்த்தையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. குமாரனுடைய சாயல். 30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, பாவிகளை நரகத்திலிருந்து
விடுவிக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம் தேவனுடைய நோக்கம் இல்லை. உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணுங்கிறது மாத்திரம் தேவனுடைய நோக்கம் இல்லை. அதெல்லாம் எதை நோக்கி பயணிக்குதுன்னா, தேவனுடைய மகிமையில் நீங்களும் நானும் பங்கெடுக்க வேண்டும் என்பதை நோக்கி அது பயணிக்கிறது. விசுவாசியின் வாழ்க்கையில தேவ மகிமை 3 நிலைகளில் இருக்கிறது. 3 நிலைகள் இருக்கு. முதல்ல அது என்ன நிலையில் இருக்குன்னா, அந்த மகிமை நமக்கு வாக்கு தத்தமாய் சொல்லப்படுகிறது. இது நம்ம ரட்சிக்கப்பட்ட போது இது நமக்கு வாக்கு தத்தமாய் சொல்லப்பட்டது. ரோமர் 5:2 வாசிக்க வேணாம். அங்க என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் தேவ மகிமையை அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை அங்க சொல்லப்படுகிறது. இன்னைக்கு என்ன நடக்கிறதுங்கிறத நான் பேச போகிறேன். மகிமையை அனுபவிக்கிறோம். வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 3:18 நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா, அந்த மகிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவோடு நாம் நடக்க நடக்க, எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவோட நாம நடக்க நடக்க முதல்ல என்ன செய்கிறதுனா, நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது. யாருக்காவது சுபாவம் மாறுதா? ரட்சிக்கப்பட்டது இது வரைக்கும் சுபாவம் மாறி இருக்கா? நடக்க நடக்க நம்முடைய விருப்பங்கள் மாற வேண்டும். 2வது எது மாறணும்? நடக்க நடக்க நம்முடைய யோசனைகள் இல்லைன்னா சிந்தனைகள் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். நம்முடைய நடக்கைகள் மாற வேண்டும். நம்முடைய நடவடிக்கைகள் மாற வேண்டும். அததான் வேதம் இப்படி சொல்லுது, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, நமக்குள்ள இருந்து படிப்படியாய் கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ள உண்டு பண்ணுகிறார். வாங்க அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஸ்தேவானை குறித்து, அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டாரு. அப்போ ஒருத்தன் ஆண்டவரோட பயணிக்க 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 எது மாறணும்? முதல்ல சொல்லுங்க, நம்மளை பார்த்தாவே கிறிஸ்தவன்னு சொல்லணும். நம்மளை பார்த்தாவே கிறிஸ்தவன்னு சொல்லணும். 2வது ஒண்ணு நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 ஸ்தேவானை குறித்து தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். 7ஆம் அதிகாரம் 55 அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, பரிசுத்த ஆவியில நிறைந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு தேவனுடைய மகிமையை பார்க்கிறான், இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான், அதை சாட்சியாக அறிவிக்கிறான். முதல்ல அந்த தேவனுடைய மகிமை இவன் வாழ்க்கையில பார்க்கிறோம், முகத்துல தெரியுது. 2வது அந்த மகிமையை அவன் என்ன செய்கிறான்? பார்க்கிறான். 3வது ஒரு வேலை பார்க்கிறான் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்துல, யாரெல்லாம் அவன் மேல கல்லெறிகிறார்களோ அவர்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று. போதும், இந்த பாவத்தை சுமத்தாதிரும். கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறான், மகிமையை வெளிப்படுத்துகிறான், மகிமையை பார்க்கிறான், அந்த மகிமைக்கு சாட்சியும் கொடுக்கிறான். கடைசியில் அவன் வாழ்க்கை முடியும் போது எதுல போய் முடியுதுன்னா, கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலி. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போதும் பாவிகளை மன்னிச்சு என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறாரு. இவனை என்ன செய்கிறான்னா, தன்னை யார் கல்லெறிகிறார்களோ அவர்களுக்காக ஜெபித்து விட்டு அவன் மதிக்கிறான். இதைதான் நம்ம என்ன சொல்றோம்னா, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் அவர் நம்மை மறுரூபப்படுத்தும். ஆவியானவர் உள்ள வந்தார்னா அவர் ஆரம்பிக்கிற முதல் வேலை என்னன்னா, செய்து முடிக்க போற வேலை என்னன்னா, நம்மை தினந்தோறும் அவர் என்ன செய்கிறார்னா, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். 3வது மகிமையில் பூரணப்படுகிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொலோசியர் 3:4, தம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். மகிமையில் வெளிப்படுவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல என்ன இருக்காருன்னா, பாவம் இல்லாத ஒரு நிலை. பாவம், நீங்க இந்த வசனத்தை வாசிக்கிற நிலையில என்ன இருக்காருன்னா, பாவம் முற்றிலுமா இருக்காது, மரணம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டிருக்கும். விசுவாசிகள் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். இதைதான் நம்ம என்ன சொல்றோம்னா, மகிமையில் நாம
பூரணப்படுகிறோம். இந்த மகிமைக்கான பாதை எது? லூக்கா 24:26. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிப்போம். மகிமைக்கு எதுங்க பாதை? கிறிஸ்து பாடுபடவும் தமது மகிமையில் மகிமையில் பிரவேசிப்போம். அப்போ பாடுகள் வழியா தான் தேவன் எதை வைத்திருக்கிறார்னா மகிமையை வைத்திருக்கிறார். ரோமர் 8:17 கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இதனாலதான் ஏற்கனவே ஒரு செய்தி கேட்டுட்டோம், நீங்களும் நானும் பாடுபடும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். இந்த பாடுகள் நம்ம என்ன செய்கிறதுனா மகிமைக்கு நேராக நடக்குகிறது. இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவரா இருக்கிறதுனால யாராவது ஒருவர் இங்க பாடுபட்டு கொண்டிருந்தார், இயேசுவை அறிவிக்கிறதுனால நீங்கள் பாடுபட்டு கொண்டிருந்தா நீங்க புரிந்து கொள்ளுங்க, இது மகிமைக்கு நேராக தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமேன் சொல்லுங்க. முதல் வசனத்தை திரும்ப வாசிப்போம். 2 Corinthians 2:11 நம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடந்து, எல்லாரும் சொல்லுங்க, பாத்திரராய் நடந்து. எப்படி நடப்பீங்க? பாத்திரராய் சொல்லிட்டீங்கன்னா செய்தியை முடிச்சு திருவருந்து கொடுத்து பிஸ்கட் டீ கொடுத்து அனுப்பி விட்டுருங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைத்திருக்கிறார், மகிமைக்கு அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த தேவனுக்கு நாம் என்ன செய்யணும்னா பாத்திரராய் நடந்து. பாத்திரராய் நடந்துன்னா என்னது? ஒரு பதில் கூட வர மாட்டேங்குது. பாத்திரராய் நடந்து என்றால் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, தேவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன்கிட்ட நிறைய பெற்றுக்கொள்கிறோம், ரொம்ப நல்லது, பெற்றுக்கொள்ளணும். அதே நேரத்துல இந்த தேவனை நாம் வெளிப்படுத்துது. தேவன் ஆரம்பத்திலிருந்தே அதை தான் எதிர்பார்க்கிறார் மனிதனிடத்துல. அவருடைய சாயல், அவருடைய ரூபம் எதிர்க்குன்னா, அவர் அன்புள்ளவர்னா நாம் அன்பை பிரதிபலிக்கிறது, அவர் பரிசுத்தம் உள்ளவர்னா நம்ம பரிசுத்தத்தை பிரதிபலிக்க வேண்டும், அவர் நீதி உள்ளவர்னா நாம் நீதியை என்ன செய்ய வேண்டும், பிரதிபலிக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன சபையினுடைய பின்னணி, தெசலோனிக்கே சபை அவர்கள் இயேசுவின் மேல வைத்த விசுவாசத்திற்காக அவர்கள் பாடுகளை அனுபவித்தார்கள், புறக்கணிப்புகளை அனுபவித்தார்கள். அந்த புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள், பாடுபடுகிற ஜனங்களை பார்த்து தான் பவுல் சொல்றாரு, தேவன் உங்களை மகிமைக்கு அழைத்து, தேவன் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக என்ன செய்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். பாத்திரராய் அப்படின்னா என்னன்னா பொருத்தமான, இதுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழுங்க. கிறிஸ்தவன்னு சொல்றீங்களா, அந்த கிறிஸ்தவத்திற்கு ஒரு பொருத்தமான வாழ்க்கையை வாழுங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவன்னு சொல்றீங்களா, அதற்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழுங்க. தேவ மகிமைக்கு தேவனை அழைத்திருக்கிறார்னு சொல்றீங்களா, அதற்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழுங்கள். பாத்திரராய் அப்படின்னா பொருத்தமாக, ஏற்புடைய, மதிப்புடைய. இன்னொரு அர்த்தம் இருக்கு, ஒரு தராசுல ஒரு சமநிலைக்கு வருதுல, அதுதான் பாத்திரம். ஒரு பொருளை வாங்கிட்டு வரீங்க, இடம் வச்சு பார்த்தா கல்லு கீழே இருக்கு, நீங்க வாங்கினது மேல இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது எப்படி வரணும்? இது ஒரு அர்த்தம் இருக்கு மூல பாஷையில பாத்திரராய்க்கு. அப்படின்னா என்னன்னா, தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறோரோ அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் பேலன்ஸ் பண்ணணும். பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரா, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். நீதியை எதிர்பார்க்கிறாரா, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பாத்திரராய் நடக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழ என்று அர்த்தம். குருமார்களுடைய ஆலோசனையின்படி நடவாமல் அப்படின்னா வாழாமல் அர்த்தம். ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக. அப்ப நடந்து அப்படின்னா என்னன்னா வாழ்ந்து, பாத்திரமான ஒரு வாழ்க்கை. தேவன் உங்களை என்னை தேவனுடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய மகிமைக்கு அவர் அழைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.